50 ட்ரேட் சேலஞ்சில் மொதல் 8 ட்ரேட்ஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. நம்பர்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தோம்னா 4 ஸ்டாப் அவுட், 2 டைம் ஸ்டாப், ஒரே ஒரு நெட் வின்னர். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. 6 lakh crore மார்க்கெட் செல் ஆஃப் நடந்த ஒரு ஹெவி இண்டெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் நம்ம போர்ட்ஃபோலியோ தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய க்ளீன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். இந்த வீடியோவில் இந்த 8 ட்ரேட்ஸோட எக்ஸிக்யூஷனை கொஞ்சம் கேஷுவலாக ஆடிட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டமில் இருக்க 3 ஸ்ட்ரக்சரல் லீக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் 42 ட்ரேட்ஸ்க்கு ஆல்ஃபாவை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ரோச்சில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த சார்ட்ஸ். த மேத் ஆஃப் லூசிங் கரெக்ட்லி. டைம் ஸ்டாப்ஸ். மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் வீக் ஆனால் நம்ம சார்ட் சொல்கிறத தான் கேட்கணும். ஆனந்த் ரதி ட்ரேடை எடுத்துப்போம். என்ட்ரி 3134, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் 2980. ஆனால் ஸ்டாக் மூவ் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே ஹார்ட் ஸ்டாப்புக்காக வெயிட் பண்ணாமல் 3042.64ல் ஒரு டைம் ஸ்டாப் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதனால 4.9% ரிஸ்க் பண்ண இடத்துல வெறும் 2.9% லாஸோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எம்சிஎக்ஸ் என்ட்ரி 2503.3, டாப் 2353. நிஃப்டியில் ஒரு பெரிய 6% கரெக்ஷன் நடக்கும்போது எம்சிஎக்ஸை 2467.8ல எக்ஸிட் பண்ணோம். எவ்வளோ பெரிய A+ செட்டப்பாக இருந்தாலும் ஜென்ரல் மார்க்கெட் வீக்காக இருந்தால் அது ஃபெயில் ஆகும். இந்த டெட் மணியை ஹோல்டு பண்ணாமல் கட் பண்ணது உண்மையிலே ஒரு எலைட் டிஃபரன்ஸ். பிரைஸ் ஆக்ஷன் ஃபீட்பேக். கேஇஐல நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி 4965.93. பிரேக் அவுட் ஆன அன்னைக்கே இட்ஸ் குவார்ட்டட். அதாவது நல்ல வால்யூம் வந்தாலும் பிரைஸ் மேலே க்ளோஸ் ஆகாமல் கீழே விழுந்துடுச்சு. ஸ்டாக் அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே சரியாக பிஹேவ் பண்ணல. அதனால அடுத்த நாளே 4764ல் எக்ஸிட் பண்ணியாச்சு. எம்கியூர்லையும் இதே கதை தான். 1701.2ல என்ட்ரி, 1700 லெவலில் ஸ்டாக் ரிஜெக்ட் பண்ண உடனே 1644ல் கட் பண்ணியாச்சு. இதனால நியர்லி 2% ஆஃப் டோட்டல் பொசிஷன் கேபிட்டல் சேவ் ஆச்சு. குவார்ட்ஸ் வந்தாலே ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி அதிகம். எப்பயுமே சார்ட்டை நம்ப. The 3 structural leak and the 1-hour rule. அக்கவுண்ட் சேஃபாக இருந்தாலும் ஈக்விட்டி கர்வ் இன்னும் பெருசாக வளரல. அதுக்கு 3 லீக்ஸ் தான் காரணம். அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் 1, த இம்பேஷன்ஸ் லீக், அதாவது என்ட்ரி குவாலிட்டி. விடிஎல்ல 716.9ல என்ட்ரானது ஒரு தப்பு. ஒரு ப்ராப்பர் பேஸ் ஃபார்ம் ஆகாமல் அவசரப்பட்டு வாங்கினது ஸ்ட்ரக்சரல் எரர். ப்ரைஸ் அண்ட் வால்யூம் நல்லா டைட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நம்பர் 2, த ரவுண்ட் ட்ரிப் லீக், அதாவது ப்ராஃபிட் ப்ரொடெக்ஷன். லூப்பின்ல 2332.62ல என்ட்ரி, ரிஸ்க் வெறும் 3.63%. 2425.8ல 7 ஷேர்ஸை வித்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆனா மீதி ஷேர்ஸ்க்கு ஸ்டாப் லாஸை என்ட்ரி பிரைஸ்க்கு மாத்தாம விட்டது பெரிய லீக். கடைசியில ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் 2248ல ஹிட் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் 1 hour. ட்ரேடிங்ல 1 hour அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு ட்ரேட்ல 1000 ரூபாய் ரிஸ்க் பண்றீங்க. ஸ்டாக் ஏறி உங்க ப்ராஃபிட்டும் 1000 ரூபாய் வந்துடுச்சுன்னா நீங்க உங்க ரிஸ்க் அளவுக்கு ப்ராஃபிட் பணத்தை பார்த்துட்டீங்க. அதுதான் 1 hour ரூல். ரொம்ப சிம்பிள். ஸ்டாக் இந்த அளவுக்கு மேல போனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டாப் லாஸை உடனே நீங்க வாங்கின என்ட்ரி பிரைஸ்க்கே மாத்திடணும். ஒரு நல்ல ட்ரேட் எப்பயுமே லாஸ்ல முடியக்கூடாது. நம்பர் 3, த வைட் ரிஸ்க் லீக். கேஇஐல 7.8% அண்ட் சிசிஎல்ல 8.18% இனிஷியல் ரிஸ்க் வச்சது கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி ஹை வால்டைல் மார்க்கெட்ல 8% லாஸ்ங்கிறது ஒரு பெரிய சுமை. இனிமே 4 to 6%குள்ள ஸ்டாப் லாஸை வைக்கிற மாதிரி டைப் செட்டப்ஸை மட்டும்தான் பார்க்கணும். கேப்சரிங் ஆல்ஃபா அண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட். சிசிஎல் ட்ரேடில் 1093.5ல என்டர் ஆகி சூப்பராக ப்ளே பண்ணோம். மார்க்கெட் விழுந்த போது அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 1182.16ல 6 ஷேர்ஸை வித்து ஒரு நெட் பாசிட்டிவ் வின்னராக முடிச்சோம். ஆனால் கேஇஐ ரீஎன்ட்ரி தான் ஒரு செமையான ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ். 5050ல ரீஎன்டர் ஆனோம். மார்க்கெட் செல் ஆஃப் ஆரம்பிச்ச உடனே ஸ்டாப் லாஸை 4699ல இருந்து 4905க்கு மூவ் பண்ணிட்டோம். ஆக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்பயுமே கை கொடுக்கும். ரைட்டா இருக்கிறத விட சேஃபா இருக்கிறது தான் முக்கியம். The road map for trades 9 to 50. டிஃபென்சிவ் சைட்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ நெக்ஸ்ட் 42 ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட்டை எப்படி கேப்சர் பண்றதுன்னு பார்க்கலாம்.